திமுக இப்போ பெண்கள் மகளிர் அணியில் அதுங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள். இது பூரா சமூக வலைதளங்களில் வந்து குமிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கல்ல அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு. இதுதான் மகளிர் அணி ஆட்டம். அவங்களுக்கு யூனிஃபார்ம் என்னென்னா சுடிதார், அந்த சால்வார் கமிஸ் மேலே போடுறாங்கல்ல அது கருப்பில் போட்டு வந்துட்டாங்களாம் சில லேடிஸ். போலீஸ் அதெல்லாம் பிடுங்குறாங்க. ஏன் போலீஸ் பிடுங்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக கருப்பு சிவப்பு போட்ட இதை வந்து கொடுக்குறாங்க. இதைத்தான் போட்டு போடணும். போலீஸை என்ன வேலை பார்க்க வச்சுருக்காங்க பாருங்க. சட்டம் ஒழுங்காக பார்க்குறவங்க தான் போலீஸு. திமுகவுடைய யூனிஃபார்மை பெண்களுக்கு சால்வார் கமிஷன் மாற்றி கொடுக்குற வேலையும் போலீஸ் தலைவர் தான் கட்டினீங்களா? வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. இந்த பொழப்பு அப்படியே நினைப்பாங்க. எவ்வளவோ கனவுகளுடன் வந்தோம் காவல்துறைக்கு, நம்மளை போய் இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னு பாவம் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் கூட அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஆண்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை. திமுகவுடைய இளைஞர் அணியை விட நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. நாங்கள் மகளிர் அணி. இளைஞர் அணி பெரிய ஆளுன்னா வாழைக்காய் தூக்கிட்டு போனான், மாநாட்டில் வாழை மரத்தை தூக்கிட்டு போனான். வந்த மகளிரும் நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லைன்னா அவங்களும் வாழை மரத்தை தூக்குறாங்க, வாழைக்காய் தூக்குறாங்க. இப்போல்லாம் 1000 ரூபா வாங்குறவங்க கேட்குறான், நான் வாழை மரம் வச்சுருக்கியா, வாழைக்காயெலாம் இருக்கா, காய்கறி இருக்கான்னு. அப்புறம் தான் வரானோ. ஏன்னா இந்த 1000 ரூபா போக அதையும் தூக்கிட்டு போனான். இந்த வீடியோவை பாருங்கள். மகளிர் அணி கூட்டம் இப்படி தான் இருக்குது. எல்லாம் கூடின கூட்டம் இல்லைல்ல, கூட்டிய கூட்டம்.